வெல்கம் டு ஆஸ்கார் இன்ஸ்டியூட் சென்னை. சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் சொல்லிடலாம். ஸோ தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம். இதில் வந்துட்டு பொயில் புலவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவரும் கயவரும் ஒருத்தங்க தான், ஒரே மாதிரியான குணமுள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒற்றுமைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்கள எப்படி வேற்றுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே நினைச்சதை செய்வாங்க. தேவர் வந்து நல்லதை மட்டுமே செய்வாங்க, நல்லதை நினைப்பாங்க, ஸோ நல்லதை மட்டுமே செய்வாங்க. கயவர்கள் வந்து கெடுதலையே நினைப்பாங்க, ஸோ கெடுதலை மட்டுமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்ன அணி வந்து வருது அப்படின்னா, வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒருவரை புகழ்வது போல் இகழ்தல், இகழ்வது போல் புகழ்தல் அப்படின்ற ரெண்டு கேட்டகரியில் வந்துச்சு அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி சொல்லுவோம். ஸோ இந்த குறளில் நமக்கு பயின்று வந்திருக்கிற அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. ஓகே, ஜியாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன் பார்க்கலாம். ஸோ அதில் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ எப்படி அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் வந்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு வந்து டிஎன் அண்ட் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் எஸ்என் பார்த்தோமோ, அதே மாதிரி ஜியாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காமன் ஜென்ரல் ஃபார்ம் வந்துட்டு ஏஆர் ஸ்கொயர்ட் அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஏ இஸ் முதல் உறுப்பு, ஃபஸ்ட்டு டேர்ம், and this r is nothing but ratio. arithmetic progressionல வந்துட்டு டிஃபரன்ஸ் எப்படி ஃபைன், அங்கே வந்துட்டு டிஃபரன்ஸ், இங்கே வந்துட்டு r வரும். அங்கே டிஃபரன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணுவோம். இங்கே வந்துட்டு ஆரோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும், ரேஷியோ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் வேல்யூ டிவைடட் பை ஃபர்ஸ்ட் வேல்யூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பார் என் மைனஸ் 1. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தென் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பார் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இங்கே வந்துட்டு ஆரோட வேல்யூ பிக்கராக இருந்துச்சு, 1 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஸோ ஆர் வந்துட்டு லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ ரெண்டு ஃபார்முலா. அதே மாதிரி எஸ் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். and suppose r is equal to 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா s ஓட வேல்யூ n into a. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் இதில் இருக்குது. ஸோ sn is equal to n into a. ஸோ ஃபஸ்ட்டு சம், find the sum of the first 27 terms. sum ofனு கேட்டிருக்காங்க, sum of first 27 terms. ஸோ நம்ம வந்து ஃபைன் பண்ண வேண்டியது வந்து sn of the series, GP சீரீஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜிபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த ஏஆர் பவர் அந்த ஃபார்ம் மெத்தடுக்கு போயிடணும். ஸோ எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா 1/9 ப்ளஸ் 1/27 ப்ளஸ் 1/81 ப்ளஸ் அப் டு 27th வரைக்கும் நம்ம தெரியும், 27th டேர்ம் வரைக்கும் சம் வேணும். ஸோ இதில் வந்துட்டு ப்ளஸ் வச்சுருக்கிறதுனால டக்குன்னு நம்ம அரித்மெட்டிக் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதிலே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஜியாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் இஸ் 1/9 அண்ட் ரேஷியோ நம்ம எப்படி ஃபைன் பண்ணுவோம், செகண்ட் டேர்ம் டிவைட் ஃபஸ்ட் டேர்ம். ஸோ 1/27 டிவைடட் பை 1/9. ஸோ 1/27 இன்ட்டு 9/1. ஸோ we will get r is equal to 1 divided by 3. ஸோ sum S27 தானே ஃபைன் பண்ணணும். ஸோ S27 ஆரோட வேல்யூ 1 விட சின்னதாக இருக்கா, அதனால் ஆர் வந்துட்டு ஆர் மைனஸ் எந்த ஃபார்முலா வரும், 1 மைனஸ் ஆர் இந்த ஃபார்முலா வரும். ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு வந்துட்டு 1/9, 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 1/3 ஹோல் பவர் n இஸ் நத்திங் பட் 27 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் 1/3. ஸோ 1 டிவைட் 9, இந்த வேல்யூ நான் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1 மைனஸ் 1/3 இஸ் 3 மைனஸ் 1/3, தட் இஸ் 2/3. இந்த 2/3 நான் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுவேனா, ஸோ 3/2 அப்படின்னு வந்துடும். அண்ட் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 3 பவர் 27. ஸோ 3 2s are 6. 1/6 into 1 minus 1/3 power 27. So that's the answer. Fourth and seventh terms of
ஜிபி கொடுத்துருக்காங்க. 4th term வந்துட்டு எனக்கு 54 and 7th term வந்துட்டு 1458. So respectively find the GP. அந்த geometrical progression அந்த series நமக்கு வேணும். ஸோ எனக்கு என்ன இருக்குது, T4 இருக்குது, 4th term அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 7th term of GP. ஸோ term அப்படின்றப்ப T4, ஸோ T7 is equal to எனக்கு 1458. ஸோ எனக்கு வந்துட்டு இதோட ஃபார்முலா எனக்கு என்ன தெரியும், AR power n is 4. ஸோ 4 minus 1 is 3 is equal to 54. And here AR power 7 minus 1 is 6 is equal to, ஸோ ரெண்டு வேல்யூ இருக்கா, இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணால் ஏதாவது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா A and A get cancel. ஸோ அதனால் AR power 6 divided by AR cube is equal to 1458 divided by 54. ஸோ இந்த ஏவும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 minus 3, ஸோ R cube கிடைக்கும். ஸோ 54 வந்துட்டு 1458ல் 27 டைம்ஸ் இருக்குது. ஸோ R cube is equal to எனக்கு 27 அப்படின்னா இதை க்யூப்க்கு மாற்றினேன் அப்படின்னா 3 cube. ஸோ எனக்கு ஆரோட வேல்யூ 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஆரோட வேல்யூவை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு A கிடைக்குமா. ஸோ A into 3 cube is 27 is equal to 54. So A is equal to 54 divided by 27. So 2 times. So A ஓட வேல்யூ எனக்கு தெரியும், R ஓட வேல்யூ தெரியும். GP ஓட ஜென்ரல் ஃபார்ம் நம்ம எப்படி எழுதுவோம், AR ஸ்கொயர்ட் இப்படி போமா. ஸோ GP ஓட ஜென்ரல் ஃபார்ம் வந்துட்டு நமக்கு AR ஸ்கொயர்டு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் 2, தென் A into R, 2 into 3 6. ஸோ R ஸ்கொயர்டு இஸ் 3 ஸ்கொயர்ட். ஸோ 3 3s are 9, 9 into 2 18. ஸோ நம்மளோட GP சீரீஸ் கிடச்சிருச்சு. தேர்ட் கொஷின், x plus 9, x minus 6, 4. ஸோ இந்த 3 கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் வந்துட்டு இஸ் இன் ஜிபின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜிபியில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஃபைண்ட் எக்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே நமக்கு நார்மலாக ஜிபியில் என்ன தெரியும், ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டேர்ம் சப்போஸ் ஏஆர் ஸ்கொயர்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரேஷியோட வேல்யூ என்ன பண்ணுவோம், செகண்ட் டேர்ம் டிவைட் ஃபஸ்ட் டேர்ம் போடுவோமா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ ரேஷியோஸ் வந்துட்டு சேமாக தானே இருக்கும். இப்போ நான் அடுத்து ஏஆர் ஸ்கொயர்டுல இருந்துட்டு ஏஆரை டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், அதே சேம் ரேஷியோ தான் கிடைக்கும். ஏ அண்ட் ஏ கெட் கேன்சல், ஆருக்கு ஒரு ஆர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஆர். ஸோ இது ஆர், இது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் பண்ணிகிட்டே போனோன்னா எனக்கு ரேஷியோஸ் வந்து சேமாக தானே இருக்கும். அப்போ இங்கே நான் அதே மாதிரி எழுதலாமா, தேர்டு டேர்ம் டிவைட் செகண்ட் டேர்ம். ஸோ இப்போ ரேஷியோஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுனேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும், எக்ஸ் மைனஸ் 6. ஸோ டபுள் டைம்ஸ் ஸ்கொயர்டு 4 into எக்ஸ் ப்ளஸ் 9. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ 12x is equal to 4x plus 36. ஸோ அந்த ப்ளஸ் 36 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இந்த 4x இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 4x. ஸோ மைனஸ் 16x is equal to 0வா. ஸோ எனக்கு வந்துட்டு ஸோ எக்ஸை நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்ம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ என்னோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ ஒன்று 0வாக இருக்கும் இல்லைனா 16ஆக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம், a boy agrees to work at the rate of 1 rupee on the first day, 2 rupees on the second day, 4 rupees on the third day and so on. ஸோ இந்த ஃபார்மேட்டில் அவன் வந்துட்டு அமௌண்ட் வாங்கிக்கிறான் அவனோட ஒர்க்குக்கு. ஸோ ஹவு மச் வில் த பாய் கெட் இஃப் ஹி ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் ஆன் ஃபர்ஸ்ட் ஃபிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுறான் அண்ட் ஃபினிஷஸ் ஆன் த
work at 20th fib. So ஃபஸ்ட்லேருந்து 20th fib. ஸோ நமக்கு வந்துட்டு டோட்டல் டேஸ் வந்துட்டு 20 டேஸ்னு கிடச்சிருச்சா. ஸோ எனக்கு வந்துட்டு n வந்துட்டு 20. ஸோ என்னோட வேல்யூ 20. இது வந்துட்டு ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். ஸோ 2 minus 1 1, 4 minus 2 2. ஸோ இப்போ இது வந்துட்டு கண்டிப்பாக arithmetic progression கிடையாது. ஸோ நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 2 divide 1 is 2 and 4 divide 2 is 2. ஸோ ரேஷியோஸ் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வந்துட்டு என்ன ப்ராக்ரஷனில் இருக்குன்னா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் 1 அண்ட் ரேஷியோ இஸ் 2. எனக்கு வந்துட்டு 20th வரைக்கும் தெரியும். 20 அவன் எவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக அவனுக்கு கிடைக்கும் அப்படி தானே கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேயில் எவ்வளோ அமௌண்ட்டு, செகண்ட் டேயில் எவ்வளோ அமௌண்ட்டு, 20 டேஸ்க்கு அப்புறம் அவன்கிட்ட டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அதுதான் அவனோட நமக்கு கேள்வி. அப்படின்றப்போ நம்ம எஸ் சம் ஆஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் 20 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இங்கே ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 1. ஸோ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு 1, ஆர் இஸ் 2, 2 பவர் 20 minus 1 divided by 2 minus 1. So 2 minus 1 is 1. எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து 2 power 20 minus 1. 2 power 20 எல்லாம் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடுற அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ 2 power 20 minus 1ன்றது தான் ஆப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், த நம்பர் ஆஃப் cars that reach a city doubles every hour. ஒரு ஹவரும் வந்துட்டு காசு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு 30 காசு வந்துட்டு இருக்குது ஆல்ரெடி. இனிஷியலாக 30 காசு இருக்குது. அதுக்கப்புறம் டபுள்ஸ் ஆகுது. ஸோ டபுள் அப்படின்றப்போ 60. அடுத்த 1 ஹவரில் வந்துட்டு 60 காசு வந்துடும். அதுக்கு அடுத்த 1 ஹவரில் வந்துட்டு 60 வந்து டபுள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 120. ஸோ இந்த இதில் போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்போ இது வந்து நமக்கு ரேஷியோ பார்க்கலாமா. So 60 divided by 30 is 2 and here 120 divided by 62. So obviously it is geometric progression. So நமக்கு வந்துட்டு A is equal to 30 and R is equal to 2. Ratio is 2. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா at the end of 7th hour 7 மணி நேரம் முடிவில் எவ்வளோ காசு அங்கே இருக்கும் அப்படின்ற 7வது மணி நேரம் முடிவில் அங்கே எத்தனை கார் இருக்கும் அப்படி தான் கேட்குறாங்க. 7 மணி நேரம் முடிவில் மொத்தம் எத்தனை கார் இருக்கும்னு கேட்கல. ஸோ அப்போ 7th ஹவரில் என்ன இருக்கும் அப்படின்றதான் நமக்கு கேள்வி. ஸோ TN தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஆனால் இனிஷியலாக 30 காசு இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அடுத்த ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு வந்துட்டு 60 வந்திருக்கும். அதுக்கு அடுத்த செகண்ட் ஹவருக்கு தான் 120 வந்திருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு T8ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா 7th ஹவர்ன்றப்போ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்துட்டு 30 இருந்ததுனால அது வந்து 8வது மணி நேர கணக்கில் தான் வரும். ஸோ T8 is equal to AR power 7. ஸோ ஏயோட வேல்யூ எனக்கு 30, ஆரோட வேல்யூ 2. ஸோ 2 power 7. ஸோ 30 into 2 power 7 is 128. ஸோ ஆன்சர் இஸ் 3840. இதிலே சம் கேட்டாங்க அப்படின்னா 330 into 2 power 8 minus 1 divided by 2 minus 1. ஸோ 255 வரும் into 30 divided by இதோட வேல்யூ 7650. ஸோ டோட்டலாக 7 hour எண்டில் வந்துட்டு அங்கே எத்தனை கார் இருக்கும் அப்படின்னா 7650 கார்ஸ் இருக்கும். இதிலே வந்துட்டு அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அரித்மெட்டிக் மீன் இஸ் நத்திங் பட் நார்மல் ஆவரேஜ் தான். ஸோ த சம் ஆஃப் 2 numbers, சம் ஆஃப் 2 numbers, ஸோ 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ x plus y is equal to 20ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் அதோட ஜாமெட்ரிக் மீன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, அண்ட் தேர் ஜாமெட்ரிக் மீன் இஸ் 20% லோவர் தென் அரித்மெட்டிக் மீன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இதில் அரித்மெட்டிக் மீன் ஃபைன் பண்ணலாமா. ஸோ அரித்மெட்டிக் மீன் வேணும் அப்படின்னா இட் இஸ் ஆவரேஜ் x plus y divided by 2. சம்மோட வேல்யூ இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 தான் பண்ணுவோமா, 2 நம்பர் தானே. ஸோ எனக்கு வந்துட்டு AM என்ன இருக்குது 10. ஸோ ஜாமெட்ரிக் மீன் இஸ் 20% less than 20% lower than arithmetic mean.
ஸோ எனக்கு அரித்மெட்டிக் மீன் வந்துட்டு 10ன்னு தெரியும். ஸோ இதில் 20% கம்மியாக இருக்கிறது தான் எனக்கு ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னா இதில் 20%. ஸோ 100% வந்துட்டு 10 அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா 10% வந்துட்டு 1. ஸோ 20% வந்துட்டு 1 + 1 2. ஸோ 20% லோவர் அப்படிங்கிறப்போ எனக்கு ஜியோமெட்ரிக் மீன் என்ன இருக்கும் அப்படின்னா 10 - 2 is 8. ஸோ அரித்மெட்டிக் மீன் தெரியும், ஜியோமெட்ரிக் மீன் தெரியுமா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் x into y is 8 square அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜியோமெட்ரிக் மீன் வந்துட்டு 8ன்னு தெரிஞ்சிருச்சுங்கிறப்போ the product of x into y நமக்கு வந்துட்டு 8 square. ஸோ 8 square is 64. ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு அரித்மெட்டிக் மீன் என்ன இருக்குது 10 அண்ட் ஜியோமெட்ரிக் மீன் 8. ப்ராடக்ட் ஆஃப் x into y தெரியும், sum of x plus y sum தெரியும், x and y ஓட sum தெரியும் 20. ப்ராடக்ட் வந்துட்டு எனக்கு 64. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் இட் இஸ் 8 x plus y 20 xy 64. இந்த ரெண்டு நம்பர் எனக்கு வேணும், எக்ஸும் ஒய்யும் வேணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 64 வரணும், ஆட் பண்ணால் எனக்கு வந்துட்டு 20 வரணும். ஸோ எந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வரும் அப்படின்னா 16 × 4. இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்துட்டு 64 கிடைக்கும். இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 20 கிடைக்குமா? ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய் 2 நம்பர்ஸ் ஆர் 16, 4. இப்போ அவங்க வந்து கொஷின் என்ன அப்படின்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸோட ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ 4:1. சப்போஸ் 4, 6ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1:4. Find the first 3 consecutive terms in GP whose sum is 7. So geometric progression சொல்லிட்டாங்க. So A, AR, AR squared. 3 consecutive numbersனா அடுத்தடுத்த நம்பர். ஸோ இதோட சம் எனக்கு கொடுத்துருக்காங்க A plus AR plus AR squared is 7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. And sum of their reciprocal is, ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் 1/A plus 1/AR plus 1/AR squared is 7/4. ஸோ இது ரெண்டும் எனக்கு given. எனக்கு இதில் இருந்துட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் என்ன அப்படின்னு வேணும். ஸோ இந்த சீரீஸ் நம்ம இந்த 3 நம்பர் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு இது ரெண்டில் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாமா? ஸோ இதில் வந்துட்டு காமனாக A வெளியில் எடுக்கலாம். ஸோ 1 + R + R squared is equal to 7. தென் இதில் இருந்துட்டு 1/A எடுக்கலாமா? எடுத்தோம் அப்படின்னா 1 + 1/R + 1/R squared is equal to 7/4ன்னு இருக்கும். ஸோ எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா R squared. ஸோ R squared plus R plus 1 is equal to 7/4. எனக்கு இந்த R squared plus R plus 1ஓட வேல்யூ எனக்கு தெரியுமா? ஸோ இந்த ஏவை அந்த சைட் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு இதோட வேல்யூ 7/A. ஸோ இப்போ 1 / A, இதோட வேல்யூ எனக்கு 7/A divided by R squared is equal to 7/4. இப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆகுமா? ஸோ கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன பேலன்ஸ் என்ன இருக்குது? 7 divided by R squared is equal to 7/4. இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். ஸோ R squared is equal to 4. ஸோ R is equal to 2. எனக்கு ஆரோட வேல்யூ 2 அப்படின்றத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ A into 1 plus 2 plus 2 squared is equal to 7. So A is equal to 4, 7. So 7/7 is 1. So A ஓட வேல்யூ 1, R ஓட வேல்யூ 2. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 1 into 2, 2. 2 squared is 4, 4 into 1. So எனக்கு 3 numbers are 1 to 4. Find 3 real numbers in GP whose sum is 30 and product is 2 and 6. So sum கொடுத்துருக்காங்க and product of 3 numbers 2 and 6. இந்த மாதிரி sum and product அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மலாக சீரீஸை வந்துட்டு A/R AR அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 3A அந்த மாதிரி கிடைக்கும், R கேன்சல் ஆகும். ஸோ அதுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ A/R plus A plus AR is equal to என்ன 30.
அதே மாதிரி ப்ராடக்ட் a by r into a into ar is equal to 260. ஸோ இப்போ இதில் r and r get cancel. ஸோ a cube எனக்கு என்ன கிடைக்கும் 216 கிடைக்கும். ஸோ ஏவோட வேல்யூ 6 cube, சாரி 216 வந்துட்டு 6 cube எழுதலாம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு 6 கிடச்சிருச்சு. அண்ட் தென் இதோட சம்மில் போயிட்டு நான் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 6 by r plus 6 plus 6r is equal to 30. ஸோ 6 நான் காமனாக வெளியில் எடுக்கலாம். 1 by r plus 1 plus r is equal to 30. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு 5 வரும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா r 1 plus r squared is equal to 5. So 1 plus r squared is equal to 5r. So r squared 5r இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வரும். ஸோ ஒரு r கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 4r plus 1 is equal to 0. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம minus b plus r minus root of b squared minus 4ac divided by 2a இந்த ஃபார்முலாவில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு r என்ன கிடைக்கும் அப்படின்னா r is equal to 2 plus r minus root 3 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா a divided by r, a is 6. ஸோ எனக்கு வந்துட்டு 6 divided by 2 plus root 3 and 6 into 2 plus root 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதான் அந்த 3 numbers. ஸோ 9th question, how many consecutive terms starting from the first term of the series 3 plus 9 plus 27 plus to be added to get a sum of 1092. ஸோ இது இந்த கான்செக்யூட்டிவ் நம்பர்ஸை எது வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1092 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் SN. ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஜிபி. ஸோ r is equal to 9 by 3. ஸோ ஆரோட வேல்யூ எனக்கு 3 கிடைக்கும். ஏவோட வேல்யூ 3. ஸோ SNோட ஃபார்முலா SN is equal to a into r power n minus 1 divided by r minus 1. ஏன்னா r வந்துட்டு 1 விட பெருசாக இருக்கா? ஓகே. ஸோ SN எனக்கு தெரியுமா 1092 is equal to 3 into 3 power n minus 1 divided by 3 minus 2. ஸோ இங்கே வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 3 இங்கே வந்து 3 minus 1 ஸோ 3 by 2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 by 2 நான் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைட் கொண்டு வரேன், 2 by 3ன்னு வந்துடும். ஸோ எனக்கு இங்கே பேலன்ஸ் இருக்கிறது வந்து 3 power n minus 1 1092 into 2 by 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 by 3 நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 364 into 2, ஸோ 728. ஸோ 3 power n minus 1. ஸோ எனக்கு 3 power n வேணும் அப்படின்னா அந்த மைனஸ் 1 இந்த சைட் போச்சுன்னா +1. ஸோ 729. இதை வந்துட்டு 3யோட பவரில் நம்ம மாற்றினோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடைக்குமா? ஸோ 3யோட பவரில் 6, 3 power 6 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 729. ஸோ என்னோட வேல்யூ 6. ஸோ 6 டைம்ஸ் அடுத்தடுத்து 6 வேல்யூஸ் வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1092 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், the sum to infinity of the series 54, 18, 6, 2 up to infinity. infinity வரைக்கும் வந்துட்டு சம் கேட்குறாங்க. நமக்கு S infinity formula is a by 1 minus r. So a ஓட வேல்யூ எனக்கு 54, 1 minus r is 18 by 54. So 18 by 54 is 1 divided by 3. So இங்கே வந்துட்டு 1 minus 1 divided by 3, 54 divided by LCM எடுத்தேன் அப்படின்னா 3 minus 1 is 2 divided by 3. So 54 into 3 by 2. ஸோ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 81 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 81. ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் எனக்கு வந்துட்டு இதோட சம் வந்துட்டு எனக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 81. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த 85th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ 85th டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் x power 3 by 2, x power
2 x power 5 by 2 up to infinity. So இதில் 85th term எனக்கு வேணும். So first term is x. So ratio is x power 3 by 2 divide x. So again second term divide first term. So இங்கே பவரில் எனக்கு 1 இருக்கதா அர்த்தம். மேலே வந்துச்சு அப்படின்னா -1 ஆகும். So x power 3 by 2 -1 எழுதலாமா? So x power இதுக்கு நான் LCM எடுத்தேன் அப்படின்னா 3 minus 2 by 2 வரும். So 1 by 2. So r ஓட வேல்யூ x bar 1 by 2. 85th term நமக்கு வேணும். So t 85 எழுதுவோம். a into r power 85 minus 1 tn is equal to a r power n minus 1. So a ஓட வேல்யூ x, r ஓட வேல்யூ x power 1 by 2. 85 minus 1 is 84. So இந்த 84 divide 2 cancel பண்ணோம் அப்படின்னா 4 2. So x power 42 இங்கே ஒரு 1 இருக்கா? So x power 43. So t 85 is x power 43. So if 1, 5 and 9 are said to be in AP. So இது வந்துட்டு arithmetic progressionல இருக்கு. And 1 by x, 1 by 9 are in harmonic progression. So எனக்கு வந்துட்டு find x ன்னு கொடுத்துருக்காங்க. So arithmetic harmonic progression is nothing but the reciprocal of arithmetic progression. Arithmetic progression suppose 1, 5, 9 இருக்கா இங்க. So இதோட reciprocal 1 by 1, 1 by 5, 1 by 9 இது வந்து அப்படியே reciprocal எழுதணும் அப்படின்னா that is harmonic progression. So இப்போ இங்கே இதை நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா x ஓட வேல்யூ எனக்கு என்ன 5. So a, b, c are in geometric progression. Then a minus b divided by b minus c is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட ஜென்ரல் ஃபார்ம் நான் என்ன எழுதுவேன்? ஏஆர் ஸ்கொயர்னு எழுதுவேனா? ஸோ ஃபஸ்ட் டேர்ம் இஸ் ஏ. ஸோ ஏக்கு ஏ தான் இருக்குது. செகண்ட் டேர்ம் இஸ் ஏஆர் இருக்கிற இடத்துல பி இருக்குது. ஏஆர் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல சி இருக்குது. இப்போ நான் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏவோட வேல்யூ ஏ மைனஸ் பியோட வேல்யூ ஏஆர் டிவைடட் பை பியோட வேல்யூ ஏஆர் மைனஸ் சியோட வேல்யூ ஏஆர் ஸ்கொயர்டு. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் காமனாக ஏ கேன்சல் ஆகும். எனக்கு என்ன ஏ வெளியில் எடுக்கிறேன். 1 மைனஸ் ஆர். ஸோ இங்கே வந்துட்டு ஏவை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா ஸோ ஏஆர் எடுக்கலாமா? ஏஆரை ஏவை கேன்சல் பண்ணக்கூடாது. ஏஆரை வெளியில் எடுத்தேன் அப்படின்னா 1 மைனஸ் ஆர்னு இருக்கும். ஸோ இந்த 1 மைனஸ் ஆர் தான் கேன்சல் ஆகும். ஸோ ஏ டிவைட் ஏஆர்னு கிடைக்குதா? ஸோ இந்த ஏக்கு பதிலாக நான் என்ன ஜென்ரல் ஃபார்ம் சொன்னேன்? இந்த ஜென்ரல் ஃபார்ம்லேருந்துட்டு தானே ஏபி எடுத்தேன். ஸோ ஏக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஏஆருக்கு நேராக என்ன இருக்குது? பி இருக்குது. ஸோ a minus b divided by b minus c ஓட வேல்யூ எனக்கு a by b. ஓகே, ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் வந்துட்டு ஒரு 13 சம்ஸ் பார்த்தோமா? அடுத்து வந்துட்டு சம் ஸ்பெஷல் சீரீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 + அப் டு n வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா n into n + 1 divided by 2. சப்போஸ் இங்கே வந்துட்டு 20 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னா 20 into 21 divided by 2 மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி போடுவோம். சப்போஸ் 5 + 6 + 7 up to 20 அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1லேருந்து 20 வரைக்கும் ஃபைன் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். தென் 1லேருந்து இந்த சைடு எவ்வளோ நம்பர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பரை வந்துட்டு அதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 5லேருந்து 6 வரைக்கும் உள்ள வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ஸ்கொயர்டு வச்ச வேல்யூக்கு 1² + 2² + 3² up to n ஸ்கொயர்டு அப்படின்னா அதோட ஃபார்முலா n into n + 1 into 2n + 1 divided by 6. ஸோ இதில் டைரெக்டாக இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயரோட ஒரு சைடு வந்துட்டு 12, அடுத்து இன்னொரு ஸ்கொயர் இருக்குது அதோட சைடு வந்துட்டு 13, இன்னொரு ஸ்கொயர் இருக்குது அதோட சைடு வந்துட்டு 14, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதோட எனக்கு வந்துட்டு ஏரியா வேணும் இத்தனை. அதுக்கப்புறம் எண்டு ஒரு ஸ்கொயர் கொடுத்துருவாங்க. 20 ஸ்கொயர் ஆர் 30 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் எண்டு வேல்யூவும் கொடுத்துருவாங்க.
சப்போஸ் 25 வரைக்கும் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 12 ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் தானே, பக்கம் இன்ட்டு பக்கம். ஸோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் அப் டு 25 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு ப்ளஸ் 25 ஸ்கொயர் வரைக்கும் ஃபைண்ட் பண்ணி ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ மைனஸ் 12லேருந்து தானே நமக்கு வேணும். அடுத்து 1லேருந்து 12 ஸ்கொயர்டு வரைக்கும் ஃபைண்ட் பண்ணி வர வேல்யூவை இதில் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 12 ஸ்கொயர்லேருந்து உள்ள வேல்யூ கிடைக்குமா. ஸோ அந்த 12 ஸ்கொயர்லேருந்து கண்டுபிடிச்ச 12 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள வேல்யூவை திரும்ப இந்த ஃபார்முலாவில் 12 × 13 × 12 இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர்ஸோட அந்த ஏரியாஸ் டோட்டல் சம் ஆஃப் ஏரியா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி மைனஸு ப்ளஸ்ஸு அப்படி வச்சு கேட்பாங்க. அது மைனஸ் எல்லாம் ஒரு இதாக ப்ளஸ் எல்லாம் ஒரு இதாக எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். அதே போல் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் அப் டு n கியூப் வரைக்கும் கேட்டாங்க அப்படின்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணால் அதுதான் ஃபார்முலா. ஸோ n × n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதுலேயே அதே மாதிரி சப்போஸ் கியூப் வரைக்கும் வேல்யூ கொடுத்துட்டு 1 + 2 ப்ளஸ் இப்போ 1 + 2 கியூப் ப்ளஸ் இது வரைக்கும் n கியூப் வரைக்கும் எனக்கு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு 36,100 இருக்குது. எனக்கு ஃபைண்ட் 1 + 2 + 3 அப் டு n இந்த வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன தெரியும், இதோட ஃபார்முலா n × n + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்டு தான் 36,100வா. இதோட ஃபார்முலா நமக்கு என்ன, n × n + 1 டிவைடட் பை 2வா. ஸோ இப்போ இது மட்டும் எனக்கு தெரியணுமா, ஸ்கொயர்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர்டை நான் அந்த சைட் கொண்டு போனேன் அப்படின்னா n × n + 1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு √36,100. ஸோ இதுக்கு நான் ரூட்டை எடுத்தேன் அப்படின்னா 190 வரும். ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு 1 + 2 + 3 அப் டு n வரைக்கும் உள்ள சம் என்ன அப்படின்னா 190. இந்த ஃபார்முலாலேருந்து க்யூப்ல இருந்துட்டு நமக்கு நார்மல் க்யூப் இல்லாததை சம் பண்ணுறதுக்குள்ள வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வேற இதே போல் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 + 3 + அப் டு n வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா n ஸ்கொயர். சப்போஸ் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப் டு l லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா l + 1 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்டு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்துட்டு இப்போ சப்போஸ் 2 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் அப் டு எனக்கு 20 ஸ்கொயர்ட் வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா, எனக்கு n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. ஸோ 20 × 21 × 41 டிவைடட் பை 6. ஸோ கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 70 × 41 வரும். 70 × 41 ஸோ 2870. எனக்கு வந்துட்டு இது எதோட வேல்யூ அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 20 ஸ்கொயர்டு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்துட்டு 2 ஸ்கொயர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு 1 ஸ்கொயர்டு வந்துட்டு மிஸ் ஆகுதா. ஸோ 1 ஸ்கொயர்டு இஸ் 1. ஸோ இங்கே இதில் ஒரு 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த வேல்யூ தெரியுமா. ஸோ 2869. ஸோ அதான் இதோட ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன் ஓரளவு கவர் ஆகிடுச்சு. இனிமேல் அடுத்த கிளாஸ் வந்துட்டு நம்பர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் LCM HCF அந்த சம்ஸ் பார்க்கலாம். ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சிம்பிளிஃபிகேஷன் ஓரளவு முடிச்சிட்டோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர் சிஸ்டம் பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். தேங்க்யூ.